வெல்கம் டு மை சேனல், யூடியூப் சேனல் நாகே டெல்டா குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பேசுனா பிரெட் அல்வா எப்படி செய்கிறோம், அதை வந்து அதுக்கு தேவையான பொருட்கள். பிரெட்டு பொரிச்சு வச்சாச்சு, தண்ணி வச்சுருக்கு, நெய், சுகர் இருக்குது, முந்திரியை வறுத்து வச்சுருக்கோம், முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம், டப்பி பால், பூஸ்ட்டு. ஓகேங்களா? அதாவது ஒரு பிரெட்டுக்கு தேவையான தண்ணி. சுகரை வந்து 1/4 கிலோ வந்து நசுக்கி போட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெயில் பொரிச்ச பிரெட்டை வந்து சேர்த்துக்கலாம், தண்ணியில் வந்து சேர்த்துக்கணும். தண்ணி சூடு வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சுகர் போட்டிங்கன்னா ஒரு பிரெட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா தண்ணியிலே கொஞ்சம் ஊறிடும் சுகர்லேயே. பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டை நல்லா நசுக்கி விடணும். தண்ணி கொதிச்சது போட்ட உடனே நசுக்கி விடணும். இது பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இந்த வெட்டி வச்ச பூஸ்டர் இதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி அடுப்பை நார்மல் வச்சுக்கிங்க. ஏன்னா அந்த ப்ரெட்டு வந்து ட்ரை ஆகும். இந்தமாரி கெட்டியாக இது பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்தமாரி அமுக்கி விட்டுங்க. இப்போ வந்து மில்க் மேடு மிக்ஸ் பண்ணிக்க. ஏன்னா கோவா இருந்தால் கோவா போட்டுங்க, பல்கோவா இருந்தால் போட்டுங்க, சால்ட் பல்கோவா. மில்க் மேடு ஊற்றினா சூப்பராக இருக்கும். அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து கையோட நெய்யை ஊற்றிடுங்க. அப்போ வந்து அதோட மிக்ஸ் ஆகும். கீ ஊற்றினா தான் அதோட டேஸ்ட் வரும். ஸோ வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் நம்மள்கிட்ட இருந்ததை ஊற்றிட்டோம். நெய் நல்லா மிக்ஸ் பண்ணால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் தம்மில் வச்சிடணும். இப்போ இது வந்து பிரெட் அல்வா. இப்போ வந்து பிரெட் அல்வா ரெடி. நெய்யெல்லாம் போட்டு மில்க் மேடு ஊற்றி நல்லா பிரெட் அல்வா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.